ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டு கடையில் பீச்சு ஓரத்துலலாம் விற்கக்கூடிய சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் பட்டாணி எடுத்திருக்கேன், நல்லா ஊற வச்சுருக்கேன். நைட்டு ஊற வச்சு இது காலையில் செய்ய போகிறேன். இதை நம்ம குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்குவோம். இப்போ சுண்டலுக்கு தேவையான நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்குவோம். அதில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒன்று பெருசாக எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு 2 துண்டு, பூண்டு ஒரு 10 பல், பச்சை மிளகாய் 1 போட்டிருக்கேன். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்குவோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போட்டுக்குவோம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா நம்ம கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். நமக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அந்த சுண்டலுக்கே இந்த மசாலா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அந்த எண்ணெயிலேயே எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கடலையை அதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டோம். கொஞ்சம் அந்த தண்ணிலாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ லாஸ்ட்டாக மல்லிக்கீரையை போட்டு நம்ம இதை இறக்கி வச்சோம்னா இது கொஞ்சம் கெட்டி ஆகிடும். வாங்க இப்போ நம்ம இதை தட்டையில் டெக்கரேஷன் பண்ணிக்குவோம். அழகாக எடுத்து ஒரு 2 கரண்டி கடலையை போட்டுக்கலாம். அது மேலே பொடுசாக நறுக்கின வெங்காயத்தை மலைச்சாரல் மாதிரி போட்டுக்கலாம். நோன்பு வந்துருச்சு. இந்த மாதிரி நோன்பு திறக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நறுக்கி வச்ச மல்லிக்கீரை புதினாவை போட்டுக்கலாம். கடல பக்கோடாவையும் மேலே டெக்கரேஷனுக்காக போட்டுக்குவோம். இந்த கடல பக்கோடாலாம் போட்டு சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். கடை டேஸ்ட்டுக்கே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையிலலாம் போய் வாங்குறதோட இந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில் நம்ம வீட்டிலையே செய்து பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப சுலபம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.